ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன்னியான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உருட்டு என்னடா அது வீடியோ போடுறானுங்க, பயங்கர உருட்டாரில் இருக்குது. சும்மா போடுற மீம்ஸ் ஆகட்டும் இதாகட்டும் வேறு லெவலில் இருக்குதே அப்படின்ற மாதிரி அதில் இருக்கிறவங்களுக்கே பயங்கர ஷாக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஒரு லைக் ஒன்று கொடுங்க. ஃபஸ்ட்டு உருட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னாக்கா பிக் பாக்ஸில் வரப்போகிறாரு சீசன் 8 அப்படின்றாங்க. அதே மாதிரி நயன்தாரா வரப்போகிறான்றாங்க. இஷ்டத்துக்கு உருட்டு வீடியோ போட்டுற வேண்டியது உள்ளே சம்மந்தமே இருக்காது. அடுத்த உருட்டு பார்த்தீங்கன்னாக்கா, படையப்பா 2 ட்ரைலர் அப்படின்னு ரொம்ப நாளாகவே விதவிதமாக விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. படையப்பா 2 அடுத்த மிகப்பெரிய உருட்டு பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் இடத்தை பிடிக்க அஜித் போடும் திட்டமாக. இது அதோட காமெடி. அவருக்கு மேலே யாருமே கிடையாது. அஜித்துக்கு மேலே அவர் எதுக்கு அவங்கவுங்க இடத்த தக்க வச்சுக்கிட்டாலே போதும். அவருக்கு இருக்க ரசிகர்கள். இது மிகப்பெரிய உருட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3.0 சங்கர் இயக்கத்தில் எடுக்க போகிறாங்களா. 2 என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபைனலாக இருக்கிற மிகப்பெரிய உருட்டு இதுதாங்க. என்னை மீறி எப்பட்றா கோட் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு உதயநிதி சொல்கிற மாதிரி உருட்டு. இத்தனைக்கு வீடியோவோடு போட்டு அதை மியூட் பண்ணி வச்சுட்டு இது பண்ணுறாங்க. செம காமெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி காமெடியான உருட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே சிரிப்பாங்க, நான் எப்படா இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு. அதே மாதிரி இவரே சிரிப்பார், எப்படா அவர்லாம் எப்படா சொல்லியிருப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. விஜய் லாஸ்ட்டு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார், படத்தை பாருங்கள், இதை கூடவா புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இந்த வீடியோ போடுறது பார்த்திங்கன்னா செம உருட்டாகுது. அது காமெடியாக இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி உருட்டெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதை பார்க்குற சம்மந்தப்பட்டவங்களும் கோபமே வரும். அதுதான் ஒன்று செம பெரிய உருட்டு. அதே மீறி அப்படி இருந்தாலுமே அது அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை. நம்ம படம் பார்க்க போகிறோம் வரப்போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அதோடு நிறுத்திக்கணும். படத்தை பார்க்கணும், அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க.